ஹாய். நாங்கள் இப்போ எங்கே போனோன்னா, இன்றைக்கி வந்து என் பையன் ஒரு சர்ப்ரைஸாக என்னை வந்து கூப்பிட்டான். சரி நாங்கள் கிளம்பி நான் மட்டும் போனேன். கார் புக் பண்ணி கொடுத்தா அங்கேருந்து நான் வந்து கிளம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து என்னை வர சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை வாங்கம்மான்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ நானும் கிளம்பி அப்படி போனேன். போயிட்டு அப்புறம் காரில் போயிட்டு அங்கேருந்து வந்து என்ன ஒரு த்ரில்லிங்கான விஷயமா இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. சரி ஓகே, பையன் கூப்பிட்டு நம்ம போகணுன்றதுனால சரி நானும் கிளம்பி போனேன். கடையில் இருக்க ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு அப்புறம் பார்த்தா கார் ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. என்ன சஸ்பென்ஸாக என்னன்னு பார்த்தா கார் வாங்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இது எல்லாமே முன்னாடியே எல்லாம் புக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது. கேளம்பாக்கத்தில் வந்து இந்த ஷோரூம் வந்து ஹோண்டாய் ஷோரூம். காரோட நேம் வந்து ஹோண்டாய் வெர்னா. ஸோ என் பசங்க ரொம்ப 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன வாங்கிக்க சொல்லி சொன்னாங்க. நீங்கள் தான்மா வாங்கணும், நீங்கள் தான் எங்கள் ஸ்பெஷல் விஐபின்னு சொல்லிவிட்டு என் பசங்களை நான் அவங்கள வாங்க சொன்னேன். ஆனால் அவங்க வந்து நீங்கள் தான் வாங்கணும்னு சொல்லிவிட்டு வாங்க வச்சாங்க காரை. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. என் வீட்லேயும் என் பசங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நிறைய வந்து எல்லோரும் கார் வச்சுருக்கும்போது நம்மளும் வச்சுருக்கணும். ஆல்ரெடி எங்கள் கிட்டே இருந்துச்சு, கார் இருந்தது. ஸோ அதை நாங்கள் வந்து வாடகைக்கு விட்டு அதை கொஞ்சம் டேமேஜ் ஆக்கி கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த கார் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கார் இல்லாமல் கார் இருந்துட்டு இல்லைன்னா ரொம்ப அது கஷ்டமாக தெரியும். நம்ம மற்றவங்களோட இதுவும் கேட்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது கொஞ்சம் அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், கார் இல்லாமல் கஷ்டமாக இருக்குதா, எங்கன்னா வெளியே போனால் கொண்டா எல்லோரும் போகிறாங்க, நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பையன் வந்து அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டான். சரிம்மா உங்களுக்கு கார் தானே வேணுன்ற அதை ஒரு அம்மா வந்து கேட்டால் ஃபீல் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு என் சஸ்பென்ஸாக கார் புக் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்குள்ள. பசங்களுக்கும் ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு ஸோ அப்புறம் எல்லோரும் கார் எடுத்துகிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பணும். அந்த ஷோரூமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே மாமரம் ஃபுல்லாக அங்கே. நானும் அதையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். அந்த வீடியோஸில் வந்து அந்த இடம் காலியாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும். மாமரம் ஃபுல்லாக மாங்காய் நல்லா இருந்தது. அந்த இடமும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பெட்ரோல் போடலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 லிட்டரோ 3 லிட்டரோ ஃபில் பண்ணாங்க. ஆனால் அது எங்களுக்கு பத்தாது, நீங்கள் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாவே சரி ஷெல்லில் அங்கேயே போய்ட்டு ஒரு ஷெல்லில் பெட்ரோல் பங்க்கில் வந்து பெட்ரோல் போட்டோம். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நான் கார் ஓட்டுவேன். ஸோ அதை ஆனால் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். என்னை ஓட்ட சொன்னாங்க, ஆனால் நான் ஓட்டலை. அப்புறம் என் சின்ன பையன் வந்து ட்ரைவ் பண்ணான் கார். அவனுக்கு ஒரே மூஞ்சில் ஒரே சிரிப்பு, எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் பாருங்கள். அந்த என்னதான் இருந்தாலும் நம்மளோட பொருள் நம்ம வாங்கி அதை நம்ம ஓட்டும் போது தான் அதுங்களுக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. மற்றவங்களோட விட நம்ம வாங்கி நம்ம ஓட்டினா அது எந்த ஒரு பொருளும் நம்ம காணதுன்னா அது ஒரு ஹாப்பி தானே. எல்லாருக்குமே ரொம்ப மூஞ்சி ப்ரைட்டாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு டைம் முடியல. சரி காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். காரை கொஞ்சம் எங்கே விடுறதுன்றது எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அப்படி பார்க் பண்ணணும் சரியாக அதுங்களுக்கு வரல கரெக்டாக வர்றதுக்கு. அப்புறம் ஏதோ அவங்க பேசி காரை பார்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் இந்த அப்பார்ட்மெண்ட்டு நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு அவங்க கார்லாம் ரெடி பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க ஏதோ அது எப்படி. நான் அதுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கலாமே அப்படி சுற்றி நல்லா இருந்துச்சு. அந்த இடம் வந்து நல்லா காற்று நல்லா சில்னஸாக செமையாக இருக்கும். அந்த கேளம்பாக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்கவே. எனக்கு அங்கே போனால் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். காற்று சரியான காற்று, கிளைமேட்டு. நான் லாஸ்ட் டைம் நான் வந்து எங்களது ஓனர்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது, இது ரெண்டடில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ வந்து இங்கே வந்து நான் வருவோம். நாங்கள் இங்கே நல்ல காற்று நல்லாயிருக்கும். இந்த இடமும் பார்க்கறதுக்கு ஒரு அழகாகவும் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு காரை பார்க் பண்ணிகிட்டே இருந்தோம். பார்க் பண்ணுறோம். நானும் கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி அதுங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த கார் இப்படி வரணும் அப்படி வரணும் முடிச்சுட்டு அப்புறம் லிஃப்ட்டில் மேலே ஏறணும் வீட்டுக்கு